அனைவருக்கும் வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு அப்பா கிட்ட வந்து பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றான். "அப்பா என்னை யாருமே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னோட பேச்சுக்கு யாருமே மரியாதை தரதே இல்ல. எனக்கு மரியாதையே இல்ல." அப்படின்னு புலம்புறாங்க. அதுக்கு அவங்க அப்பா அவரோட கையில கட்டியிருக்கிற வாட்ச் எடுத்து, "இந்த வாட்ச கொண்டு போய் ஒரு ரிப்பேர் கடையிலயோ எதுலயாவது ஒரு கடையில வித்துட்டு வா" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அந்த பையன்கிட்ட குடுத்து அனுப்புறாரு. இந்த பையன் அந்த வாட்ச எடுத்துக்கிட்டு போயி ஒரு ரிப்பேர் பழுது பார்க்குற கடையில கொண்டு போய் குடுக்குறாரு. "இந்த வாட்ச வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளோ காசு தருவீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க, "இது வந்து ரொம்ப பழைய வாட்சி. இந்த வாட்சுக்கு எங்களால ரூ. 50 தான் தர முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாட்ட வந்து இந்த பையன் சொல்றாப்புல, "அப்பா இதுக்கு வந்து ரூ. 50 தான் தருவாங்களாமா?" அப்படின்னு. "ஓ! அப்படியா? சரிப்பா. நீ என்ன பண்ணு, இந்த வாட்ச எடுத்துட்டு போயி நகை கடையில கொண்டு போய் குடு. அவங்க எவ்வளோ காசு குடுக்குறாங்க அப்படின்னு பாரு." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த பையன் வந்து அந்த வாட்ச எடுத்துட்டு போய் நகை கடையில குடுத்துருக்காங்க. அந்த நகை கடைக்காரங்க சொல்லியிருக்காங்க, "இது வந்து பழைய தங்கம். இந்த பழைய தங்கத்துக்கு வந்து எங்ககிட்ட வந்து ரூ. 500 தான் தர முடியும். அதுக்கு மேல எங்களால தர முடியாது." அப்படின்னு நகை கடைக்காரங்க சொல்லியிருக்காங்க. இந்த வாட்ச எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்க அப்பாட்ட வந்து, "அப்ப இந்த மாரி நகை கடைக்காரங்க ரூ. 500க்கு எடுத்துக்கிறதா சொன்னாங்க." அப்படின்னு அவங்க அப்பாட்ட அந்த பையன் சொல்றான். சரி, இந்த வாட்ச கொண்டு போய் மியூசியத்துல கொண்டு போய் குடு. அவங்க எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்கன்னு பாரு." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அனுப்புறாரு. இப்ப அந்த பையன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு மியூசியத்துக்கு போறாங்க. அங்க போய் இந்த மாரி இந்த வாட்ச குடுக்கும்போது, "தம்பி இந்த வாட்ச் மிகவும் பழமையான வாட்சு. ரொம்பவே ரேரு. ரொம்ப கிடைக்காது. எங்களுக்கு இந்த வாட்ச் நாங்க எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு நாங்க வந்து என்ன செய்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 காசு தர்றோம்." அப்படின்னு அந்த மியூசியத்துக்காரங்க சொல்றாங்க. இவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே சிரிச்ச முகத்தோட வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாப்புல, "அப்பா இந்த மாரி மியூசியத்துல வந்து இந்த வாட்சுக்கு ரூ. 50,000 குடுக்குறாங்க. மேற்கொண்டு காசு வேணும்னாலும் வாங்கிக்கலான்னு சொல்றாங்கப்பா." அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இப்போ அந்த பையன் சொன்னதுக்கான விஷயத்துக்கு அவங்க அப்பா வராரு. "நீ சொன்ன இல்லையா? என்னை யாருமே மதிக்கல. எனக்கு யாருமே மரியாதை தரல அப்படின்னு நீ புலம்புன இல்லையா? நாம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் நமக்கு மரியாதை. நாம எந்த மாரி இடத்துல போய் சேர்றோமோ, அதுக்கு ஏத்த மாரி தான் நமக்கு மரியாதை இருக்கும். ஒரு இடத்துல நமக்கு மரியாதை இல்ல அப்படின்னா, அந்த இடத்துலருந்து நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஒருத்தங்க நம்மள மதிக்கல, அந்த பொருள் போய் எங்க சேருதோ, அந்த பொருளுக்கான இடம் கரெக்ட்டான இடத்துல தான் அதுக்கு மரியாதை கிடைக்கும். அதே மாரி நம்மளுக்கு வந்து எந்த இடம் கரெக்ட்டா வேணும், வேணாம் அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணா தான் நம்மளோட மதிப்பு மரியாதையும் கூடும். அப்படிங்கிறத அவங்க அப்பா சொல்றாரு. அப்பதான் அந்த பையனுக்கு புரியுது. நமக்கு மரியாதை வேணும்னா, அந்த மரியாதை இருக்கிற இடத்த நமக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல இருந்து காலி பண்ணி, மரியாதை கிடைக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். அப்படின்னு அந்த பையனுக்கு புரிய வருது. ஓகே நண்பர்களே. இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா. நன்றி, வணக்கம்.